அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இம்மையத்தினுடைய சிறப்பு அம்சங்களாக சொல்லப்படுகின்ற உன்னத விஷயம் என்னவென்றால், உண்ணாக்கலையின் ரகசியம், உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலை ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் இந்த கலையை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளலாம். இதற்கு வயது வரம்புகள் குறைஞ்சபட்சம் 15 வயது முதல் இறக்கின்ற வயது வரை என்று வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு மனிதன் பரிபூர்ணமாக உணர வேண்டுமானால் அவன் 15 வயது நிறைவடைந்தால் போதும். அதாவது எதற்கு நான் 15 வயதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த 15 வயதிற்கு மேல் ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையாகவே ரியாக்ஷன் மாற்றத்திற்கு உட்படுகின்றார்கள். மனிதனாக வாழ மாபெரும் ஆற்றல் சக்தியை பெற அந்த இயற்கையின் ரகசியம் என்னவென்றால், இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் இனப்பெருக்கத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இயற்கை சட்டம் என்ன சொல்லுகிறது? இயற்கை அனைத்து ஜீவன்களையும் இனப்பெருக்கத்திற்காக தான் படைத்துள்ளது என்பதை பரிபூர்ணமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலும் ஓரறிவு தாவரம், இரண்டாம் அறிவு பூச்சிகள், மூன்றாம் அறிவு பரப்பன, நான்காம் அறிவுகள் விலங்குகள், பறவைகளை குறிக்கிறது நான்காம் அறிவு. ஐந்தாம் அறிவு மிருகங்கள், ஆறாம் அறிவு மிருகத்திலிருந்து மனிதனாக தோன்றுவது. அதிலும் ஏழாம் அறிவு இந்த மனிதனாகவும் இல்லாமல் ஏழாம் அறிவை எட்டி பிடிப்பதுதான் யோகியின் வாழ்க்கை. அதற்கு மேலும் தாபோதர்கள் என்று சொல்லப்படுகின்ற தொல்காப்பியத்திலே அருமையாக தாபோதர்களை பற்றி அருமையாக நம் முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரறிவாற்றல் நிகழ்ந்த யோகிகள் எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தியோடு மனிதன் உண்ணாக்கலையை கற்றுக்கொண்டு என்றென்றும் நிலையாக இந்த பூமியில் நிலைத்து வாழ வேண்டும். அதுதான் ஏழாம் அறிவு. ஆறாம் அறிவில் இருந்தால் கூட இந்த மனிதன் உண்டு மகிழ்ந்து, அது உண்பது மகிழ்வதே என்று வைத்துக்கொள்வோம். உண்டு மகிழ்ந்து உண்பவன் மகிழ்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோம். உண்பதனால் மகிழ்ச்சி கிடையாது. அதனால் துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் அனைத்தையும் பெற்றுதான் அவன் மரணவாயிலே சிக்கி மடிகின்றான். இயற்கை இறைவன் அவனை படைத்து விடுகிறது. ஆனால் இவன் உண்மையில் மரணத்தை சறுக்கியாக தேடிக்கொள்கின்றான். ஆனால் மரணம் என்பது செயற்கை கிடையாது. அதை இயற்கையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். அதுதான் நிகிர்வில்ப சமாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆத்மாவை, சிற்றாத்மாவை முத்தாத்மாவோடு சேர்க்கின்ற உன்னத நிலை. இது ஆன்மீகத்திலே இருக்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் புரியும். சாமானியர்களுக்கு கூட புரியலாம் ஒரு சிலருக்கு. ஏனென்றால் இயற்கை ரகசியம் அவர்களையும் தான் படைத்திருக்கிறது. இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து ஜீவன்களையும் படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பேரொளியை பெற வேண்டும், பேரொளியை நாட வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் தன் கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு பற்றானது அற்று அந்த பேரொளின் மீது பற்றுறுகின்ற பொழுது, அந்த பரம்பொருள் மீது பற்றுறுகின்ற பொழுது பரம்பொருளாக மாறக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி அது மனிதனுக்கு மட்டும்தான் உள்ளது என்பதை இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் எதை விட வேண்டும்? சிறிது சிறிதாக முயற்சியின் காரணமாக, பயிற்சியின் காரணமாக நீங்கள் உண்ணாக்கலை ஒன்றுதான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த கலையில் மருந்துகளோ மாத்திரைகளோ எதுவுமே கிடையாது. மனிதன் என்றும் நிலைத்து வாழ, நீடோடி வாழ
தான் இருக்கின்ற போதே பலமுறை சங்கதிகளை தானே பார்த்து மகிழ்கின்ற மாபெரும் ஆற்றல் சக்தியோடு இந்த இயற்கை அவனுக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறது. அதை அறியாமல் அவன் பிறந்து மாயை என்ற போர்வையிலே சிக்கி அவன் மடிகின்றான். அந்த மாயையை விளக்க வேண்டுமானால் கூட ஒரு மனிதனுக்கு உண்ணாக்கலை அவசியம். இந்த கலையை கற்றுக்கொண்டால் கர்மவினை என்று சொல்லப்படுகின்ற மாழபிடியிலே இருந்து கண்டிப்பாக மீண்டெழுது அவன் நோய் நொடி இல்லாமல் என்றொன்றும் இளமையாக புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தி பெற்று அடியேன் வாழ்ந்து கொண்டுதான் இந்த பதிவை கொடுக்கிறேன் என்பதை இதை பார்க்கின்ற அன்பர்கள் நெஞ்சங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்ணாக்கலையின் உன்னத ரகசியம். அடியேன் ஏன் இந்த பதிவை மீண்டும் சொல்லுகின்றேன் என்றால், தேவைப்பட்டால் உணவை எடுத்துக்கொள்கின்றேன், தேவையில்லை என்றால் உணவை நிறுத்துகிற மாபெரும் ஆற்றல் சக்தி புரிந்துவிட்டது, தெரிந்துவிட்டது. ஆகினால்தான் இப்படிப்பட்ட நான் பதிவை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நோயால் பீடிக்கப்பட்ட அனைவரும் சிறிது சிறிதாக முயற்சியின் காரணமாக பயிற்சியின் காரணமாக இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டால் போதும், எதிர்காலத்தில் இப்பொழுதே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் எதிர்காலத்திலும் கூட ₹10 செலவில்லாமல் அந்த பிரபஞ்ச சக்தியை உட்வாங்கி என்றும் மனமில்லாத பெருவாழ்வை வாழ முடியும் என்பதுதான் அடியனுடைய உன்னத கருத்தும். இதுதான் இயற்கையும் விரும்புகிறது. இயற்கையின் கருத்தை அடியேன் பரிபூர்ணமாக சொல்ல கடமை ஆற்றுகின்றேன். இயற்கை சட்டத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம், இயற்கையோடு வாழ்வோம் என்பதுதான் அடியனுடைய உன்னத கருத்து. இந்த புத்தகத்தினுடைய விஷயமும் அதுவேதான். அனைவரும் நலமலம் பெறுவோம், இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.